வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த முருகர் வீடியோவில் உள்ள தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் இந்த வேல் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணலை, அதனால் இப்போ இதை ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இந்த கையை இந்த வேலையும் இந்த மாலையிலையும் இப்படி கை வச்சிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த கை வந்து இந்த மாலையில் வச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மேடை போட போகிறோம். மேடை போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும், ஈஸி தான். பாருங்கள், இதில் வந்து நான் 4 மணி பூவில் தான் 8 பூ போட்டிருக்கேன். 8க்கு 8 போட்டிருக்கேன். இது போடுறது எல்லாருக்குமே தெரியும். முதல்ல 4 பாசி போடணும், அதுக்கு பிறகு ஒரு சைடு 2 பாசி போடணும், ஒரு சைடு 1 பாசி போடணும். இதே போல் போட்டு வந்துடணும். நான் 2 கலர் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே கலரே யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம், அல்லது சைடில் ஏதாவது டிசைன் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். அது எல்லாமே நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு செய்துக்கிடலாம். இதில் எப்படி போடணும்னா, முதல்ல பாருங்கள், மஞ்சள் கலர் பாசி 4 போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இடது பக்கத்தில் ஒரு பிங்க் கலரும் ஒரு மஞ்சையும் போட்டிருக்கேன். வலது பக்கத்து ட்ரெயினில் ஒரு மஞ்சள் போட்டிருக்கேன். போட்டு இதே போல் கொண்டுட்டு வந்து பிறகு அந்த பக்கத்துலேருந்து இப்படி திருப்பி கொண்டு வரணும். இப்படி 8க்கு 8 இப்படி ஒரு பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பீஸும் போட்டு ரெண்டையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து 8 பூ இருக்குது. அப்போ 2 சைட்லேயும் 2 பூவை விட்டுட்டு பாருங்கள், இதில் வந்து இந்த சைடும் ஒரு பூ விட்டுறணும், இந்த சைடும் ஒரு பூ விட்டுறணும். இதில் ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு இந்த பூவில் இதை ஜாயின் பண்ணணும். இந்த காலை பாருங்கள், இந்த காலை இதில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த சைடில் 2 பூ விட்டுட்டு இந்த காலை இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பாருங்கள், இதில் ஊசியில் டொயினை கொறுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கத்துலேருந்து 2 பூ விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து 2 பூ விட்டுறணும். இந்த பாசியில் கொறுக்கணும். இந்த பாசியில் இந்த டொயினை கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பாசியில் பாருங்கள், இந்த 4 பாசிலேருந்து தான் நம்ம போட போகிறோம். இந்த காலை இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் இந்த 2 பூவையும் விட்டுறணும். அடுத்தது இந்த பூவில் ஜாயின் பண்ணணும். 1 2 3 4 2 பக்கமும் 2 பூ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இதே போல் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டுக்கிடணும். ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள பாசியை இப்படி எடுத்துக்கிடணும். இப்படி எடுத்துட்டு நம்ம இந்த பக்கத்தில் இப்போ ஒரு பாசி போட்டுடலாம். பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள பாசி இப்படி டொயினை, இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ இதை சென்டர் படுத்திக்கிடலாம். பாருங்கள், இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். இதில் ஒரு பூ வரும். இப்போ இனி அடுத்தது வந்து இந்த டொயினை, வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை இந்த பிங்க் கலர் பாசியில் எப்படி கொடுத்து எடுக்கணும். இந்த இடது பக்கத்தில் உள்ள டொயினை இந்த காலில் மஞ்சள் பாசியில் கொடுத்து எடுக்கணும். கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு பாசி போடணும். பாருங்கள், 2 பூ வந்துட்டு இனி அடுத்ததும் இதே மாதிரி தான் போடணும். அதே மாதிரி இந்த பின் பக்கத்தில் ஒரு பூ வரும், உள் பக்கத்துலேயும் அதே மாதிரி 4 பூ வரும். இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், இதில் 4 பூ போட்டாச்சு. 4 பூ போட்ட பிறகு இந்த பக்கத்தில் உள்ள பாசியை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாசியை எடுக்கணும். அதுக்கு பிறகு இங்கே எடுக்கக்கூடாது, இந்த பக்கமாக, ஏன்னா பின்பக்கம் போட போகிறோம். இந்த பக்கத்தில் உள்ள பாசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டொயினையும் இந்த பின்பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுக்கணும். கொடுத்து எடுத்துகிட்டு இதுலேயும் ஒரு பாசி போட்டுடலாம். இதே போல் 2 காலையும் ஜாயின் பண்ணிடலாம். இனி உள் பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். அதே மாதிரி இதையும் இந்த காலில் உள் பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், ஒரு காலை நம்ம அழகாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கத்தில் இந்த ஊசியை எடுத்து கொடுத்து இந்த பக்கத்தில் இருந்து பாருங்கள், இது நம்ம தனியாக நிற்கும், அதனால் இதுலேயும் கொடுத்து எடுத்துடணும். கொடுத்து எடுத்து இந்த பக்கமும் கொண்டு வந்து நம்ம இனி இந்த காலுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ட்ரோயினை இப்படி கீழ் பக்கத்துலேயும் கொடுத்து
இனி இதில் இந்த ட்ரெயினையே இந்த 2-3 பாசியில் கொடுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த கால் ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த இதுலேயே காலை ஜாயின் பண்ணிடலாம். இதே போல் ஜாயின் பண்ணிடுங்க. உள் பக்கம் பாருங்கள் 4 பூ, அதே மாதிரி சைடில் ஒரு பூ, இந்த பக்கம் 4 பூ, பின்பக்கம் ஒரு பூ, இப்படி வரும். இதே போல் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். 2 காலையும் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், முருகருக்கு இந்த மேடையில் ஒரு பீஸில் நம்ம அழகாக ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், முருகருக்கு பீடம் எப்படி போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்போ நல்லா புரியும். அதாவது இதே மாதிரி தான் நம்ம இதில் வந்து 8 பூவுக்கு 8 வச்சு, இந்த பக்கமாக 8 பூ, இந்த பக்கமாக 8 பூ, 2 கலர் வச்சு போட்டிருக்கோம். இதில் வந்து நான் 10க்கு 10 போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் 10 பூ, இந்த பக்கத்தில் 10 பூ போட்டு, அதுக்கு பிறகு இதிலேருந்து வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் சுற்றி 4 மணிப்பூ போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சுற்றி 4 மணிப்பூ போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், 10க்கு 10, இந்த பக்கமாக 10 பூ, இந்த பக்கமாக 10 பூ, ஒரு பீஸ் இப்படி போட்டு எடுத்துக்கிட்டேன். 4 மணி பூவில் தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கு பிறகு இந்த சைடோடு உள்ள பாசியில் மேல் பக்கமாக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஒரு லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், சுற்றி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அதுக்கு உள் பக்கத்தில் உள்ள பூவில் 8க்கு 8 வர்றது மாதிரி உள் பக்கத்தில் 2 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 பூ போட்டிருக்கேன். அதில் முன்பக்கம் இது மஞ்சள் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 சைட்லேயும் 3 பூ விட்டுட்டு நடுவில் 2 மஞ்சள் பாசி வச்சுருக்கேன். இது முன்பக்கம் வரணும். அதே மாதிரி ஸ்டாண்டும் பாருங்கள், இது வந்து நம்ம இப்படியே வச்சா இந்த பாசி எல்லாமே தேஞ்சி டேமேஜ் ஆயிரும். அதனால ஸ்டாண்டு போட்டுக்கிடுங்க. இதில் 4 முக்குலையும், அதாவது இந்த பூவில் பாருங்கள், இதில் வந்து இப்போ இந்த பூவில் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இதில் இந்த பூவில் வரும். பாருங்கள், இந்த பூவில் வரும். இந்த 2 லைனையும் விட்டுறணும், அதுக்கு அடுத்த 2 லைன். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த 2 லைனையும் விட்டுறணும், இந்த 2 லைனையும் சேர்த்து எடுக்கணும். அப்போ இது ஒரு பூ. இதில் தான் கரெக்டாக பூ போடுறதுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த பூவை விட்டுறணும், இந்த பூவில் போடணும். 4 பூவுலேயுமே பாருங்கள், 1 2 பூ போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து 5 மணிப்பூ போட்டிருக்கேன். 4 மணிப்பூ 2 லைன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு 5 மணிப்பூ போட்டிருக்கேன். போட்டு எல்லா பாசிலையுமே சுற்றி ஒரு தடவை எடுத்துகிட்டு நாட் போட்டிருக்கேன். நல்லா டைட்டாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி 4 பக்கத்துலேயும் போட்டு எடுத்துக்கிடணும். இதே மாதிரி செய்து வச்சுக்கிடுங்க. ஸ்டாண்டு அழகாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி இதே நம்ம இப்படி மாற்றி எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை மாற்றி எடுத்துகிட்டு இதை நம்ம இப்படி 4 ஸ்டாண்டையும் போட்டு இதில் வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம இது உள் பக்கத்தில் அட்டையெல்லாம் வச்சுக்கிடலாம். அட்டை எல்லாமே வச்சுட்டு இதையும் ஜாயின் பண்ணணும். இதுவுமே நான் 10க்கு 10 தான். 10 பூ போட்டுட்டு அதை 4 மணி பூ நம்ம மாலை போட்ட பாருங்க. இதே மாதிரி மாலை போட்ட மாதிரி போட்டு 10க்கு 10 இப்படி சதுரமாக முதல்ல சதுரமாகட்டே தான் செய்யணும். முக்கி மடக்கி கொண்டு வரணும். நான் இது உங்களுக்கு தெரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தால இது வீடியோ போடுறேன். இதே மாதிரி போட்டுட்டு நம்ம இதை இப்போ இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பூ போட்டு இதில் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இதில் ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுக்கு மேலேயும் 2 பூவோ 3 பூவோ இதே மாதிரி இதே அளவு போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம இதுக்கு மேலே தான் முருகரை ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ பார்க்குறதுக்கு இந்த பீடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதனால் இதே மாதிரி தான் செட் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம இதில் வந்து அட்டை வச்சா போதுங்க. இது ப்ளைனாக இருக்கட்டும். இப்படி இருக்கும். இது பீடம் இப்படி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நான் பண்ண பிறகு காமிக்கிறேன் பீடத்தை, உங்களுக்கு புரியும். அதுக்கு பிறகு இந்த மாலையும் முருகருக்கு இப்படி பின்பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இந்த கழுத்து பக்கத்தில் இப்படி வச்சு இப்படி கொண்டு வரணும். இப்படி கையில் ஜாயின் பண்ணி விடணும். இப்படி கையில் ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஒரு பக்கத்தில் நான் அழகாக குஞ்சம் மாதிரி வச்சு விட்ருக்கேன் பாருங்கள். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பக்கத்தில் பண்ணணும். இது வந்து பாருங்கள், நான் 2 பூ போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு பூ நம்ம போட்டாச்சு. இது எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பாருங்கள், 10 இன்ச்சில் ஒரு நூல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது போடுறதுக்குமே இப்படி ஒரு பீஸ் கம்பி எடுத்துக்கிடுங்க. இப்படி ஒரு சின்ன ஒயர் இருந்தால் போதும். இது உள்ளேருந்து கம்பி அழகாக எடுத்துக்கிடலாம். அதில் தான் ஒரு கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரில் இப்படி வச்சு, ஏன்னா இதில் ஊசியெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அதில் கஷ்டப்பட்டுட்டு கிடக்க முடியாது. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டு வச்சுட்டு கரெக்டாக பார்த்து இதில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பாசி கொடுத்தோன்னா ஈஸியாக கொடுத்துடலாம். இப்போ இந்த பாசியை போட்டுக்கிடலாம்.
பாருங்கள் அந்த பாசியை போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கம்பியை எடுத்துகிட்டு இந்த 2 நூலையும் சேர்த்து எடுத்துக்கிடணும். 2 நூலையும் சேர்த்து எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கம்பியை போட்டுடலாம். அப்படி இப்போ 2 நூலையும் சேர்த்து வச்சு நம்ம இப்படி கம்பி போட்டிருக்கோம். இப்போது இதே மாதிரி பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ போன தடவை கடைக்கு போகும்போது பாருங்கள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். இதில் தான் இந்த சிவப்பு கலர் பூவை பார்த்து எடுத்திருக்கேன். சிவப்பு கலர் பூ எடுத்துக்கலாம். சிவப்பு கலர் கோடு போட்டது. இதில் முதல் பூவை நம்ம இப்படி கமத்தி போடணும். அதுக்கு அடுத்தது வந்து மேல் பக்கமாக போடணும். இப்படி நீங்கள் இந்த பூ இல்லை அப்படின்ட்டு இருந்துன்னா பாசி போட்டுக்கிடுங்க. ஏதாவது ஒரு பெரிய பாசி போட்டால் கூட அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி போட்டாச்சு. இப்போ இதுக்கு உள் பக்கத்துலேயும் ஒரு மஞ்சள் பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு கோவி பாசி, நம்ம அந்த வேல் கொச்சம் பாருங்க, அந்த கோவி பாசியை அடிப்பக்கம் பெரிய பக்கம் கீழே போடுறது மாதிரி இப்படி கோவி பக்கம் மேல் பக்கம் வர்றது மாதிரி இப்படி போட்டுக்கிடணும். பாருங்கள் இதே போல் 3 பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். மொத்தம் 6 பீஸ் வேணும். நான் ஒரு சைடு மாலைக்கு போட்டாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ நான் 2 பீஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை 3ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணி இப்படி வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இப்போ அடுத்ததும் இதே மாதிரி இந்த கம்பி எடுத்துக்கிடலாம். கம்பி எடுத்துகிட்டு இப்படி போட்டுட்டோன்னா எல்லா நூல்லையும் சேர்த்து நம்ம கோர்த்துக்கிடலாம். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து பச்சை பூ போட்டிருக்கேன். பச்சை பூ எடுத்துக்கிடலாம். 2 எடுக்கணும். 2 எடுத்துகிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் முதல் பூவை இப்படி கமத்தி போடணும். 2வது பூவை இப்படி மேல் பக்கமாக மலர்த்தி போடணும். இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கு பிறகு இதுலேயும் ஒரு கோவி பாசி பெரிய பக்கம் கீழே போடுறது மாதிரி இப்படி போட்டுட்டா அழகாக இருக்கும். பாருங்கள், அழகான குஞ்சா ரெடி ஆயாச்சு. நம்ம இதை வந்து மாலைக்கு போட்டுடலாம். இப்போ நம்ம இதை கம்பியை எடுத்துகிட்டு 3 நூலாக பிரிச்சுக்கிடணும். 3 நூலாக பிரிச்சுட்டு ஒரு 2 நாட் போட்டுருங்க. இதில் பாருங்கள், நாட் போட்ட பிறகு இப்படி 3 நூலையும் நம்ம ஒரு கம்பி போட்டு அப்படி சேர்த்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த மாலையில் போட்டுடலாம். இதில் வந்து இப்படி உள்பக்கமாக கொடுத்து பாருங்கள், இந்த பூவில் எடுத்துடணும் வெளியே. 2வது பூவில் வெளியே எடுக்கிறேன். இப்போ நல்லா உள்ளே போயிடும். வெளியே எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த சைடாக இருக்கக்கூடிய பாசியில் கீழ்ப்பக்கமாக இந்த பாசியில் கொடுத்து பாருங்கள் எப்படி கொடுத்து எடுத்துருக்கோம். கொடுத்து எடுத்துகிட்டு இப்படி எடுத்துடலாம். இப்படி வந்துடும். பாருங்கள், இனி அதே மாதிரி இந்த பாசியில் இந்த கம்பியை எடுத்துடணும். கம்பி எடுத்துகிட்டு இந்த நூலையும் அதே மாதிரி உள்பக்கத்தில் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். இதையும் அதே மாதிரி இந்த கம்பியும் எடுத்துட்டு இந்த பக்கத்தில் நம்ம இதில் இந்த பக்கத்தில் கொடுத்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் இந்த பக்கத்தில் கொடுத்து இந்த பூவில் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இதில் எப்படி கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டா நம்ம இந்த நூல் பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதில் நாட் போட்டுடலாம். கொஞ்சம் வெளியே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதில் நல்லா இப்போது உள்பக்கமாக நல்லா டைட் பண்ணிக்கணும். இது உள்ளே போயிடணும். வெளியே அந்த நூல் தெரியாமல் உள்பக்கமாக நல்லா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்கே இழுத்து நம்ம பிரித்தது மாதிரியே 3 நூலாக எடுத்து இப்போ நாட் போட்டுடலாம். பாருங்கள், நாட் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் எப்படி டொயினா நூலை விட்டு வெட்டிட்டு அந்த லைட்டர் வச்சு லேசாக எப்படி வாட்டி விட்டுற போகிறேன். இது எடுத்துட்டு லேசாக இப்படி அடித்தா போதும் அப்படி வந்துடும். பாருங்கள், வாட்டி விட்டாச்சு. அழகாக அப்படி பிடிச்சிக்கிடும். பாருங்கள், அழகான மாலையும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இதையுமே முருகருக்கு போடணும். மீதியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.